Alhamdulillah Rabbil Alameen. Salatu wassalamu ala rasulihi ashrafil anbiya'i wal mursaleen wa khatamun nabiyyin Muhammadur Rasulullah sallallahu alayhi wa sallam. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தும் பாக்கியமும் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹுவின் அருளால் இன்று ரமலான் மாதத்தின் பிறை 21ஆம் நாள் தராவீஹ் தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். வல்ல நாயன் நாம் செய்கின்ற எல்லா இறை கடமைகளையும் நம்மிடமிருந்து அங்கீகரித்தருள் புரிவானாக. இந்த ரமலானில் இன்னும் நல்ல பல நன்மைகள் செய்வதற்கும் அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. செய்கின்ற அமலில் மன தூய்மையை இஹ்லாஸோடு இறைவனுக்காக செய்து இறைவனிடத்தில் அவனுடைய லிபாவை பெறுகின்ற நன்மக்கள் கூட்டத்தில் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நமக்கு மத்தியில் அல்லாஹுவின் அருளால் பல்வேறு இறை வசனங்கள் ஓதப்பட்டது. அதனுடைய படிப்பனைகளும் பாடங்களும் நிறைய நமக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் இருந்த போதும் இந்த ரமலானினுடைய கடைசி 10 நாட்கள் என்பதனால் நமக்கு மத்தியில் நாம் பிரதானமாக கண்டிப்பாக உலகில் எல்லா பகுதிகளிலேயும் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த ரமலானின் இறுதி 10 நாட்களில் செய்யப்படுகின்ற ஒரு அமல் இஅ்திகாஃப், பள்ளிவாசலில் தனித்து இருப்பது. இறைவனிடத்தில் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இரவை அடைய வேண்டும், தனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் ஒரு நெருங்கிய தொடர்பு வேண்டும் என்கின்ற பேராசையில் இறைவனுடைய ஆலயத்தில் அவனுடைய பொருத்தத்தை தேடி அமர்ந்திருப்பதுதான் இந்த இஅ்திகாஃபினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அன்பிற்குரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது குறித்த ஒரு சில விஷயங்களை மட்டும் தங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் ஞாபகப்படுத்தும் பொழுது சொல்வான், வமை யக்தரிஃப் ஹஸனதன் நஸீது லஹு ஃபீஹா ஹுஸ்னா இன்னல்லாஹ கஃபூருன் ஷகூர். யார் ஒரு நன்மையை செய்கின்றாரோ அவருக்கு நாம் மேலும் நன்மையை செய்வதற்கு வாய்ப்பளிப்போம் என்ற ஒரு இறைவசனம். இந்த நல்ல நாட்களில் எல்லாம் நாம் எவ்வளவு நன்மையை செய்ய நாம் முற்படுகின்றோமோ அது இன்னும் நமக்கு நன்மையை செய்கின்ற ஆற்றலை பெற்று தருகிறது. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்வார், வலா துபாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித் தில்க ஹுதூதுல்லாஹ். நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால், பள்ளிவாசலில் இருந்தால் வரம்பு மீறி விடாதீர்கள். உங்களுக்கான ஹத்தை, வரம்பை அல்லாஹ் எதை விதித்திருக்கின்றானோ அதை பேணுதலாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்றார். இதற்கென சட்ட திட்டங்களை அறிந்து அதை சரியான முறையில் பேணி நடப்பது, அதை இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களின் மீதும் அது கடமையாக இருக்கின்றது. இந்த இஅ்திகாஃப் சுன்னத்தான ஒரு முறையிலே பள்ளிவாசலில் தங்குவதுதான். இந்த இஅ்திகாஃப் ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல, ஏனைய எல்லா மாதங்களிலேயும் பள்ளிவாசலில் தங்குவதற்கும் இஅ்திகாஃப் என்றுதான் சொல்லப்படும். ஆனால் ரமலானினுடைய கடைசி 10 நாட்களில் தங்குவது சுன்னத்தே முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தான ஒரு நடைமுறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஅ்தகிஃபுல் அஷ்ரல் அவாஹிர மின் ரமலான், ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தாங்க. எது வரனா ஹத்தா தவஃபாஹுல்லாஹு,
அவங்களுடைய உயிர் இந்த உலகத்தில் இருந்து கைப்பற்றுகின்ற கடைசி நிமிடம் வரை அந்த ரமலான் வர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானினுடைய கடைசி 10 நாட்களிலே இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹதீசுகளில் நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த இஅ்திகாஃபினுடைய இந்த நாட்கள் என்பது நமக்கு பொக்கிஷமானது. இந்த நாட்களினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், லைலத்துல் கத்ருடைய இரவை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான். ஏன்னா நம்ம வெளியே இருந்தோம்னா வெவ்வேறு சிந்தனைகளில் நம்முடைய பயணங்கள் என்பதும் வாழ்க்கை என்பதும் மாறிவிடும். ஆனா பள்ளிவாசலுக்குள்ளே இருந்துட்டோம்னா அந்த நல்ல நாட்களில் அமல் செய்து அல்லாஹ்விடத்திலே அந்த 1000 மாதங்களை விட அந்த சிறந்த நற்பாக்கியத்தை பெறுவதற்காகவும் உலகத்தை விட்டு இறைவன் தான் கதி, அவன்தான் எனக்கு அனைத்தும் என்பதை உணர்வு பூர்வமாக இறைவனிடத்திலே பறைசாற்ற ஒரு அற்புதமான வாய்ப்பு தான் இந்த இஅ்திகாஃப். உள்ளத்தை சீர்படுத்தி அல்லாஹ்விடத்திலே தன்னை ஒரு உயர்ந்த நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த இஅ்திகாஃப் நமக்கு உதவுகின்றது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதா சொல்வாங்க, "கான ஃபில் முஅ்தகிஃப்", யார் இஅ்திகாஃப் இருக்கின்றாரோ அவர் தூய்மைப்படுத்தப்படுகின்றார். அவருடைய அந்த உள்ளங்களும் அவருடைய ஜஸதும் அவருடைய வாழ்க்கையும் தூய்மைப்படுத்தப்படுகிறது. அழகானவராக அவர் மாறிவிடுகின்றார். அல்லாஹ்விடத்திலே முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ்ல சொல்வாங்க, யார் மன் இஅ்தகஃப ஈமானன் வ இஹ்திசாபன், யார் ஈமானோடு உறுதியோடு பரிபூர்ணமான நம்பிக்கையோடு இந்த 10 நாட்கள் இஅ்திகாஃபை பரிபூர்ணமாக கழிக்கின்றாரோ, உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நமக்கு சொல்லி தருவார்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, யார் இஅ்திகாஃப் இருக்கின்றாரோ மன் இஅ்தகஃப யௌமன், ஒரு நாள்னாலும் சரி தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் இந்த ரமலானில் நாம் இஅ்திகாஃப் இருந்தாலும் இப்திகா வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி இருக்கிறோம். சில இந்த அமல்களில் எல்லாம் மன தூய்மையோடு இருக்கிறோம். பள்ளிவாசல தங்கி இருக்கோம், இஅ்திகாஃப் நானும் இருந்தேன் அப்படிங்கிற அந்த எண்ணங்களுக்காக அல்ல, மன தூய்மையோடு பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் நாம் இருக்கும் பொழுது அல்லாஹ் பைனஹு வ பைனன் நார் ஸலாஸத்து ஹனாதின் அப்தஹு பிம்மா பைனல் ஹாஃபிகைன், அதாவது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரம் அப்படிங்கறத நம்மளால சொல்லவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கிழக்கிற்கும் மேற்கவும் எவ்வளவு தூரம் இருக்கின்றதோ 2 திசைகளின் தூரத்தில் 3 மடங்கு அளவிற்கு அவருக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே அல்லாஹ் தூரத்தை ஏற்படுத்தி விடுகிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்புக்குரியதான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு அற்புதமான நம்முடைய வாழ்க்கைக்கான நமக்கும் நரக விடுதலை பெற்று தருகின்ற இறைவனிடத்திலே நெருக்கம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாட்களை எல்லாம் நாம் பயணிக்க துவங்கி இருக்கின்றோம். நம்முடைய இந்த காலங்களை ஒவ்வொரு நேரங்களிலேயும் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நாம் உள்ளே வரலாம். ஆனால் குறிப்பாக இந்த நேரம் என்பது சூரியன் மறைவதற்கு முன்பதாக, அதாவது 20வது நோன்பு சூரியன் மறைவதற்கு முன்பதாக இருந்து பெருநாளினுடைய பிறை பார்க்கும் தனியும் அவர் பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அல்லது அவரால் இயன்ற ஒரு நாள் மக்ரிபில் இருந்து மறுநாள் மக்ரிப் வரை அது ஒரு நாள் இஅ்திகாஃப் கணக்கிடப்படுகின்றது. எனவே நம்மளால் இயன்ற அளவு நம் பள்ளியில் நாம் நம்முடைய இல்லங்களில் பெண்கள் எல்லாம் இருக்கலாம் என்பதாகவெல்லாம் ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த நாட்களில் பள்ளிவாசல்களில் ஆண்கள் இஅ்திகாஃப் இருந்து அல்லாஹ்விடத்திலே இறை பொருத்தத்தையும் லிகாவையும் பெறுகின்ற நற்பாக்கியத்தை நாம் பெறுவோம். வல்ல நாயன் நம்முடைய எண்ணங்களையும் நாம் செய்கின்ற அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வதும் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.